உடல்நலம் எல்லாருக்கும் முக்கியம். இந்த உடல்நலம் பேணுவது தொடர்பாக பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு ஒரு புத்தகம். என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீங்க பதார்த்தம் சொன்ன உடனே அதில் சான்ஸ்கிரிட் இருக்கு, அதனால வந்து சைவம் மட்டும் தான் கிடையாது. இல்லை, சைவமும் இருக்கு, அசைவமும் இருக்கு, மீன்ல இருந்து அதில் மருந்து இருக்கு, குருவிகள் பறவைகள் அதுல இருந்து மருந்து இருக்கு. சைவம் அசைவம் எல்லாம் கலந்தது பதார்த்த குண சிந்தாமணி. அப்படிங்களா? ஆமா. நீங்க நம்ம சான்ஸ்கிரிட் இல்ல, தமிழ் தானே, பக்கா தமிழ். அது எதுல வருது? அது பதார்த்த குண சிந்தாமணி. அது புத்தகம் நூல் பேரே அது. இப்ப எந்த காலத்துக்கு அது? கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பா இருக்கும். சிந்தாமணி வேற. ஐம்பெரும் காப்பியங்கள் இதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். ஐம்பெரும் காப்பியங்கள் கேட்டது ஒரு தப்பா அவ்வளவு. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. எங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரெண்டு தான். வளையாபதி, குண்டலகேசி. நான் தான் கொஸ்டின் கேட்கணும், நீங்களா கேட்கக்கூடாது. சிலப்பதிகாரம் அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் டக்குனு வந்திருக்கோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டு தான். சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்பன சிலப்பதிகாரம் தானே மெயின். என்ற ஐந்தும் வந்து ஐம்பெரும் காப்பி. அப்புறம் 5 குறு காப்பியங்கள் வருது. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப இந்த பதார்த்த குண சிந்தாமணி இதுல ஐம்பெரும் காப்பியத்திலும் வரல, குறு காப்பியத்திலும் இது தனி நூல். அது 14ஆம் நூற்றாண்டுல யார் எழுதுனாங்க? இது எழுதியது தேரையர்னு சொல்லி ஒரு சித்தர் எழுதுனது. அதை வேற இன்னொருத்தர் அதை வந்து அதனுடைய பொருள்லாம் எடுத்து நிறைய மாற்றி எழுதியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்பு தான். 1400. ஆமா, அதுக்கு முன்பு தான். சரி, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்போ கோவிட்-19 வந்து தெரியுமா? 2019 சொல்லுவாங்க, ஆனா 2020, 2021, 2022 தான் பீக்ல இருந்தது. தெரியுமா? ஒரு கேள்வி. இல்ல, இந்த ஜெனரேஷன் தெரியாம வேற ஃபாரின் போயிருந்தா கூட பரவாயில்ல. ஃபாரின் கூட அங்கதான் இருக்கேன். உலகம் வேற எங்கடா யூனிவர்ஸோ உலகம் முழுதும் வந்துருச்சு. தெரியுமா தான் கேட்கணும். கோவிலன் தப்பிச்சு வந்தீங்களா தான் கேட்கணும். கரெக்ட். நிறைய பேர் பார்த்தவங்களே எழுந்துட்டோம். ஆமா. அது என்ன ஒரு விஷயம்னா தம்பி, நிறைய விஷயங்கள் நம்முடைய மூதாதையர்கள் செய்து வைத்த அந்த பழக்க வழக்கங்களை நம்ம விட்டுட்டோம். அந்த பழக்க வழக்கங்கள் இருந்திருந்தோம்னா இந்த கோவிட்ங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. சார், இன்னொரு விஷயம் தெரியுமா? கோவிட் வந்ததுக்கு திருப்பி அந்த பழைய பழக்க வழக்கங்கள்ல கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் தேடி தேடி சாப்பிடுறது, தேடி தேடி படிக்கிறது இல்லை. அதை சொல்லி இதுதான். நீங்க பார்க்கு கிரவுண்ட்ல பாருங்க, கூட்டம் அதிகமா இருக்கும். பார்க், கிரவுண்டு, பீச்சு இதெல்லாம் இப்போ வந்து அதிகமான மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேல வந்து உடல்நலத்தின் மேல வந்து அவ்வளவு அவேர்னஸ். அந்த சிறுதானியங்கள் விற்பனை, இயற்கை மூலிகை விற்பனை, அஷ்டமூல குடிநீர் அப்படின்னு ஒண்ணு. இந்த அஷ்டமூல 8 மூலங்கள். 8 மூலங்கள். கோரை கிழங்கு, கோரை, அரிகரந்தை. அரினா யார் சொல்லுவாங்க? ஹரிகரந்து விஷ்ணு. விஷ்ணுகிரந்தைன்னு சொல்லல, அவன் ஹரிகரந்தைன்னு சொல்லி வச்சுட்டான். விஷ்ணுகிரந்தைன்னு ப்ளூ கலர் பூ பூக்கும் ஒரு செடி இருக்கு. கோரை, அரிகரந்தை. குலவு, காஞ்சாங்கோரை. இதெல்லாம் ரோடுகள்ல, சவுத்துல எல்லா ரோடுகள்லயும் ரோடு ஓரமா மழை காலத்துல காஞ்சி இருக்கும். திரும்ப மழை பெய்யும் போது திரும்ப கலந்துரும். துளசி செடி மாதிரி இருக்கும், பேய் துளசி மாதிரி வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கும். கோரை, அரிகரந்தை, உலகு, காஞ்சாங்கூரை, துளசி, ஆடாதோடை, சீந்தில், பேய்ப்படல், முத்தக்காசு. ஆமா, முத்தக்காசு அந்த பேர் கூட பிடிச்சிருக்கல. இதுல என்னன்னாக்க பற்படாகம் ஒண்ணு இருக்கு. அந்த பற்படாகம், சாரி, அந்த கோரைக்கு தான் முத்தக்காசு பேர். பற்படாகம், பேய்ப்படல். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நாள் வந்து நம்முடைய வியூவர்ஸுக்கு எடுத்து கொண்டு வந்து ஒன்றையும் காட்டுறேன். அது தனியா ஒரு இயற்கை மருத்துவம் போடலாம். இதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம். இதை கசாயமா போட்டு சாப்பிட்டதுனால நான் வந்து என்னுடைய உடல்ல எனக்கு வந்து நான் அந்த வேக்சின் போடல. இன்னைக்கு வரைக்கும் வேக்சின் போடல. இல்லாம தான் எனக்கு பல காரணங்கள்னால நான் அந்த வேக்சின் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, நான் போடல. சரி, அது எல்லாரும் போடாம இருக்கிறது ரைட்டா தப்பாங்கிறனால அதுக்கெல்லாம் போடல. நீங்க போடல, ஏன் போடல? நல்லா ஹெல்த்தியா இருக்கு, நல்ல ஹெல்த்தியா இருக்கு. பின்விளைவுகளும் இல்லை. இன்னும் சொல்ல போனா என்னுடைய நண்பர்கள் மூலமா 25க்கும் மேற்பட்ட MBBS டாக்டர்ஸ் அவங்களுடைய
ஃபேமிலியில் கோவிட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்முடைய கஷாயத்தை கொடுத்துருக்காங்க. அது வேற ஒரு நண்பர் இதில் அதை பாடி வச்சிருக்காருங்களா? இந்த பாடி பால் உண்போம் பால் உண்போம் எண்ணெய் வெறியும் வெந்நீரில் குடிப்போம் பகற்புணர்வும் பகற்புணர்வும்னா இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது. பகற்புணர்வு அடிச்சு விடுங்க, அதுக்கப்புறம் மீனிங் வரணும். பால் உண்போம் எண்ணெய் வெறியும் வெந்நீரில் குடிப்போம் பகத்துயிலும் வயோதரமும் மூத்த இளஞ்சியர் குழலியரோடு இளமையிலும் விரும்புவோம் இரண்டடக்கும் ஒன்றை விடும் இடது கையில் துயில்வோம் ஞாலம்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் நமனார்க்கு ஏதுகவை நாம் இருக்கும் இடத்தை உண்பதில் பொழுதொழிய 3 பொழுது கண்டோம் உறங்குவது ராவொலிய பகல் உறக்கம் கொள்ளோம் நண்பு பெற உண்டவின்னை பொடிநடையும் கொள்வோம் நமனார்க்கு ஏதுகவை நாம் இருக்கும் இடத்தை திண்ணம் 2 உள்ளே சிக்க வடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர்கருக்கி மோர்கருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்க பூமே விழி மூத்த தயிர் உண்போம் முதலாளின் சமைத்தகரி அமுதனினும் மருந்தோம் மூலஞ்சியர் கரிநுகரோம். இப்படியே அந்த பாடல் வந்து பெருசா போயிட்டு இருக்கும். இன்னும் இருக்குதா? பெரிய ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி பாட்டாவே பாடிட்டீங்க. ஆமா, இது அது இருக்குது. இது பாட்டு தானா? ஆமா. திடீர்னு டக்குனு இதை கேட்டோட ஒரு ஞாபகம் தான் இருந்தேன். திருவிளையாடல்ல அது ராணி சாரோட கேரக்டர் வந்து கேட்கதான் தெரியும். இல்ல, அவர் கேரக்டர் பேர் ஒண்ணு இருக்கும், தருமி. தருமி. அந்த கேரக்டர் அவருக்கு பாடி கொடுப்பாரு அந்த பாட்டு. அந்த மாதிரி இருக்குது. இது என்னன்னா ஃபுல்லா புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியல, புரியலன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. சேர் வாழ்க்கை அந்த மாதிரி உங்க சேரும். இதுல சரி, சிலதெல்லாம் புரிஞ்சு. என்ன புரிஞ்சுன்னு கேட்க மாட்டீங்களா? பாட்டா பாடுனீங்க, அது என்ன அர்த்தம் சொல்லுங்க. என்ன அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுன்னா பகல் புணர்வோம் அது புரிஞ்சிடுச்சு, அது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் புளித்த தயிர் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மூத்த தயிர். மூத்த தயிர் நல்லா புரிஞ்சுங்க. தயிர்ல 2 விதமான தயிர் உண்டு. ஒண்ணு வந்து கெட்டு போன தயிர். பால் கெட்டு போச்சுன்னா இருக்கிறதே கொடுமையான ஒரு ஸ்மெல் வரும், சாப்பிட முடியாது. நீங்க நம்ம சென்னையில மாதவரம் பால் பண்ணை, எந்த பால் பண்ணையில அதை வந்து கிளீன் பண்ற பக்கத்துல போனீங்கன்னா பயங்கர ஸ்மெல் இருக்கும். நீங்க வண்டியில ட்ரெயின்ல பஸ்ல கூட போக முடியாது. பால் வந்து கெட்டு போச்சுன்னா மனிதன் பக்கமே இருக்க முடியாது. அதே பால் வந்து தயிராக வரும்போது, மோராக வரும்போது ஒரு மனம் கொடுக்கும். புளித்த தயிர் நல்லது, கெட்டு போன தயிர் உடம்பு கெடுது. தயிர் கெட்டு போயிடுது. ஆமா, அதாவது அதுக்கும் ஒரு டைம் தான் இல்லையா? இல்லை, நல்ல புளியும் 2 நாள் குடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா கெட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து என்னது, பால் உண்போம். பால் குடிக்கலாம், தயிர் சாப்பிடுவோம். எண்ணெய் பேரின் வெந்நீரில் குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சோம்னாக்க வெந்நீர்ல குளிக்கணும். ஓகே, தண்ணீர். அப்ப அதாவது எண்ணெய் பேரின் வெந்நீரில் குளிப்போம். பகல் புணரும், பகல்ல இன்டர் கோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. பகல் புணரும், பகல் துயிலும், பகல்ல தூங்கக்கூடாது, சுத்தமா தூங்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் வந்து அந்த 1 ஹவர்ல வயதானவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாப்பிட்ட உடனே இந்த உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு சொல்ற மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து போயிருக்காங்க. நல்லது உடம்புக்கு அப்படின்னு. லைட்டா படுக்கலாம், தூங்கக்கூடாது. படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு வித்தியாசம். படுக்கிறது உடம்பை சாய்த்து. நம்ம அரசியல் பேசலாம்னு வந்து எதுக்கும் போகாம இயற்கை அப்படி இல்லை. சரி சரி, இந்த அடுத்ததை சொல்லுங்க. இது ஒரு எபிசோடாக போடுவோம். வாழும்போம் எண்ணெய் வீரின் வெந்நீரில் குளிப்போம். பகல் புணரும், பகல் துயிலும், வயோதரமும் மூத்த ஏலஞ்சியர் குழலியரோடு இளமையிலும் இருப்போம். வயதுக்கு மூத்த பெண்களோட பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெயில், இளம் வெயில். சார், இதுக்கு காரணம் என்ன? இல்ல, காரணம் இருக்கு. அவன் காலை இளம் வெயில்ல வந்து சும்மா இருக்கக்கூடாது. காலை இளம் வெயில். சரி. மூத்த தயிர் உண்பு முதலாளிகள் இதை இளஞ்சியர் குழலியரோடு இளவெயிலும் இருக்கும். இளமையான வெயில் இருக்கு இல்லையா, இளம் வெயில். அந்த வெயில்ல சும்மா இருக்கக்கூடாது, ஒர்க் பண்ணலாம். அந்த வெயில போயிட்டு இந்த மார்கழி மாதம் அப்போ நம்ம வந்து குளிருக்காக அந்த வெயில போய் நிக்கணும், உட்காரக்கூடாது. சும்மா உட்காரக்கூடாது. ஒருவேளை அது யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவா இல்ல சும்மானாச்சும் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டதுன்னேவா? ஆமா, கெட்டது. ஓ, இல்லைன்னா கெட்டது. ஏன்னா அந்த நேரத்துல மட்டும் விட்டமின் டி வந்து அதிகமாக. டி வந்து கொஞ்சம் 10 மணிக்கு மேல, இளமையில் தான் 10 மணிக்கு மேல நீங்க இது பண்ணலாம். இல்ல, விட்டமின் டி அந்த டைம்ல டி 10 மணிக்கு மேல தான். மேல ஏர்லி மார்னிங் கிடையாது. ஏர்லி மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க படித்தா நல்லது, பிராணாயாமம் பண்றது நல்லது, எல்லாமே நல்லது. நான் சொன்னது சும்மா இருக்கக்கூடாது. அது வெயில மட்டும் காய்ச்சிடுவாங்க, வெயில் காய்வாங்க சொல்லுவாங்க தெரியுமா, குளிர் காய்கிறதுக்காக வெயில போய் நிற்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது இது என்ன சொன்ன, மூத்த இளைஞர் குழலியரோடு இளவையிலும் விரும்பும். 2 அடக்கம், 2 அடக்கக்கூடாது. இதெல்லாம் மூத்திரமும் டாய்லெட்
யூரின் டாய்லெட் அடங்கக்கூடாது. 2 இடத்தும் ஒன்றை விடும். ஸ்பேம் அவுட் பண்ணக்கூடாது அதிகமாக. நீ எல்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ் வெள்ளக்கார டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இறைச்சி கிணறு தான் ஊறும், ஸ்பேம் வந்துன்னா அது வந்துடும் அப்படிம்பாங்க. பொதுவாக ஸ்பேம் அவுட் பண்ணனா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு பின்னால் வரும். 65 வயசுக்குள்ள ப்ராஸ்டேட் பிரச்சனை வரும். ப்ராஸ்டேட்ங்கிறது ஆணுக்கு உள்ள ஒரு உறுப்பு. டெஸ்டிகிள்ஸ் சொல்லக்கூடிய விதையிலிருந்து உயிரணு உற்பத்தி ஆகி வரும். அது வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகி வர்றதுக்காக 2 யூரின் வரக்கூடிய அந்த டியூப்பை அடைச்சிக்கிட்டு ஒரு கிளான்ஸ் இருக்கு. அந்த கிளாண்டுக்கு தான் ப்ராஸ்டேட் கிளான்ஸ் பேர். அது ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகிடும். சிலருக்கு அது கேன்சர் இருக்கும். அப்போ அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆக அந்த பைப்பை வந்து இருக்கும். யூரின் ஃப்ரீயாக போகாது, யூரின் ஃபுல்லாகவும் போகாது, உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை வரும். அதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம். சார் இது வந்து இப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க, இது இந்த விஷயம் பேசலாம். ஆனால் என்னன்னா இப்போ கல்யாணமும் இது வயதுக்கு எந்த குறிப்பிட்ட வயதுக்கு சொல்லிட்டேன். குறிப்பிட்ட வயதுக்கு கிடையாது. நான் கல்யாணம்ங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் தோன்றிய உயிரினங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு அளவு அது தெருவாக இழுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நாய்கள், ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் இழுத்துக்கொண்ட நாய் கூட இந்த கர்ப்பவாடை முடிஞ்சு கர்ப்பமாயிட்டு தெரிஞ்சு அது நாய் மோது பார்க்காது. தெருவா வெட்டிக்கிட்டு இருக்கும் மாட்டை காலையில் மேய்க்கும். கிராமங்களில் பார்த்தா தெரியும், பசு மாட்டை காலையில் வெட்டிக்கிட்டு இருக்கும், ஆட்டை கிடாய்கள் வெட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் கர்ப்பமான பின்னால் அது மட்டும் மனிதன் மட்டும்தான் ஆண் வந்து ஏதோ இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் அடுத்த மாதம் டெலிவரி ஆகுற வரைக்கும் இன்டர்கோர்ஸ் பண்ணுவோம். அதையும் சரின்னு வாதாடுவாங்க. அப்படி பண்றதுக்கு வந்து பாடி வச்சிருக்காங்க. அப்படி பண்றது டெலிவரிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுல டெலிவரிக்கு நல்லது எதுக்காக சொல்லணும், ஆன்லைன் இப்படி எடுத்துக்கலாமா, நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் தேவையில்லாத வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்ட், உண்மை. சிரிக்கிறது ஒண்ணுமே இல்லை. எப்படி நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு தலைவலி காய்ச்சல் சொல்றோமோ உடம்புக்கு நல்லது இல்லை சார். இதை பற்றி பேசுவதே தவறல்ல. இதை பற்றி புரிந்து கொள்வது இது ஒன்றும் புனிதம் இல்லாததல்ல. எனக்கு நல்லா புரிஞ்சுக்கனால ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கைன்னு சொல்றோம், இந்த கை திருடுது, பொய் சொல்லுது, கொலை பண்ணுது, கொள்ளையடிக்குது, எல்லாம் பண்ணுது. நான் கையை சொல்றது நம்ம எதுவும் கேட்கப்படல. கால் போக வேண்டாத இடத்துக்கெல்லாம் போகுது, வாய் பேச வேண்டாததெல்லாம் பேசுது, கண்ணு பார்க்க வேண்டாததெல்லாம் பார்க்குது, காதுக்கிறது. ஆனால் அதனுடைய பேரை சொல்லுவதற்கு நாம் பூஜைப்படுவதல்ல. அது ஆண் பெண் உறுப்புகளை பற்றி பேசும் பொழுது ஆங்கில வார்த்தையில் பேசும் பொழுது பேசிடணும். அதை தமிழாக்கம் பண்ணி அப்படியே சொல்லணும்னா யாருமே சொல்ல மாட்டோம். ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு வேணா மறைமுகமாக சொல்ல முடிய அதற்காக என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை சொல்லி நாம் அழைக்க மாட்டோம். பட் அதில் ஆங்கிலத்தில் பெனிஸ், விஜினா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நமக்கு அது பூஜை தெரியாது. அது சொல்ற தப்பு இல்லை. ஆனால் ஒரு அனாட்டமி, ஹியூமன் பாடியில லேடிஸ் ஃபீமேல் அனாட்டமி மேல் அனாட்டமி எப்படி இருக்குது அதனுடைய இது அப்படி தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை. அதே மாதிரி செக்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை சார். அதெல்லாம் நம்ம பசங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க சார், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்படி இல்லை, கட்டுப்படுத்த செய்யலாம். பசங்க எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, ஆனா எல்லாமே தேவையில்லாத தெரிஞ்சிருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கல, அதை சரியா தெரிஞ்சுக்கல. சரி, அடுத்த வரைங்க, அடுத்த வரைக்கும் போயிடுவோம். என்ன பண்ணோம், மூத்த இளஞ்சியர் குழலியரோடு இளவியிலும் இரண்டடக்கும் ஒன்றை விடும், இடது கையில் தூங்குவோம். ஏன் இடது கையில் தூங்கணும்? இடது கையில் தான் தூங்கணும். ஏன், எதற்காக? வலது இடது கையில் தூங்கும், இதே இந்த பக்கம் இருக்கு. அதனாலதான் எல்லா 200 மீட்டர் 400 மீட்டர் ட்ராக் இருக்குல்ல, எங்க ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 200 மீட்டர் ஓடுறேன் இப்படியா ஓடுவாங்கன்னா இப்படிதான் ஓடுவாங்க. இடது பக்கம் சரிஞ்சுதான் ஓடுவாங்க. இப்படியே ஓடக்கூடாது. அப்படியா பாக்கலையா நீங்க? இல்ல, அந்த அளவுக்கு பாக்கல. 200 மீட்டர் 400 மீட்டர் ஸ்டார்டிங் எல்லாமே இப்படி இந்த கர்வ் தான் வருவாங்க. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ஓடுவாங்க. இடது பக்கம் சரிஞ்சு வர மாதிரி தான் ஓடுவாங்க. அதாவது இப்படி. ஆமா, இது ஆன்டி கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். இது ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஓடுவாங்க. அப்படி வர்றதுனால என்னன்னா கிளாக் வந்து கிளாக் வைஸ்ல தான சார் ஓடும். கிளாக் வைஸ் ஓடும். மனித
மனிதனுடைய ஹார்ட் வந்து இடது பக்கம் சரிஞ்சு இருக்கிறதுனால இதெல்லாம் லைட்டாக அப்படி சரிஞ்சு இருக்கிறதுனால அதுதான் சைட் பண்ணிக்காதீங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது தெரியும்ல. இதுல வந்து நோ சீரியஸ், இன்று பிறந்தோம் புதிதாய் ஜாலியாக கொண்டு போவோம். கமெண்ட்ஸ் வரும் இல்ல கரெக்ட். இப்போ இந்த கையில தூங்கணும், அதனால இது இடது கையில் சார். இப்போ என்னன்னா உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா இருக்கும் கேட்போம், அந்த விஷயத்த திருப்பி பார்த்து இன்னொரு நல்ல விஷயம் சொல்றீங்க. இப்ப அதை பத்தி அதுக்குள்ள போயிடும். அதுல என்னன்னா நான் இடது கையை பத்தி கேட்கறதா ட்ராக் வந்து ஏன் இப்படி வச்சிருக்காங்க. இடது கையில் துயில்வோம் அவன் சொன்னதுக்கும் இந்த காலத்துக்கும் ஏன் ஒத்து வருதுங்கிறது கம்பாரிசனுக்காக சொன்னேன். அந்த லெஃப்ட் சைடு சயின்ஸுக்கும் நம்முடைய மூதாதையர் பாடி வச்சதுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பாருங்கன்னு சொல்ல வரேன். அவன் இடது கையில் துயில்வோம் அவங்க ஒற்றுமை இல்ல அந்த அதனுடைய பின்தொடர்பு இல்ல அதனுடைய என்ன சொல்றது அனுபவத்துல வந்து பின்தொடர்ந்து இல்ல இது அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நம்ம மட்டும் பண்ணல, இன்டர்நேஷனல் லெவல்ல நம்முடைய இது வந்து இது முன்னாடி இருக்கு. முன்னாடி இருந்தாலும் அது இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்க முடிய இது தெரிஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்ல வரல. இது தெரிஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்ல வரல. நான் இது தெரிஞ்சு போனாங்கன்னு சொல்ல வரல. அந்த விஷயம் இங்கேயும் இப்பவும் அந்த அனுபவத்துல அந்த திருப்பி அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க நடக்குது இல்லையா. இந்த மாதிரி இருக்கு. இப்ப எனக்கே இது புதுசா இருந்தது. இப்படிதான் ட்ராக்லாம் இருக்கு. கை இந்த பக்கம் சொல்லுவாங்க, பட் அது ஏன் இந்த பக்கம் ஓடக்கூடாது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லா மேட்ச்லையும் அது ஒலிம்பிக்கா இருந்தாலும் சரி, ஏசியன் கேம்ஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் 400 மீட்டர் 200 மீட்டர் ஓடுறது இப்படிதான் ஓடுவாங்க. ஆனா நாயை துரத்தும் போது நம்ம எந்த பக்கமும் பாக்குறதே இல்லையா சார்? அது இது காம்படிஷனுக்கும் நாய் துரத்துறதுக்கும் சரி. அப்போ இதுதான் அடுத்தது ஞானம் தான் சார். ஹார்ட் இந்த பக்கம் தான் இருக்குது, அதுக்கு என்ன? அதனாலதான் ஏன் ஹார்ட் ஒரு பக்கம் இடத்துக்கு சரிஞ்சு இருக்கிறதுனால பம்பிங் ஈஸியா இருக்கும். பிளட் ஃப்ளோ இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், தூங்கும்போது நல்லா தூங்குவோம். அதுதான் இதுக்கு ஆப்போசிட் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஸ்டைல், அது ஒரு சின்ன கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் பாதிக்கும். சரி ஓகே சார். நெக்ஸ்ட் இப்போ இடது கையில் ஞானம் தான் வந்திடணும். இந்த உலகத்தையே தரேன்னு சொன்னாலும் பசிக்காம சாப்பிடக்கூடாது. ஞானம் ஞாலம் ஞாலயும் ஞாலம் ஞாலம் என்றால் உலகம். ஞானம் தான் வந்திடணும் பசித்தொழிய உண்ணும். ஜோயில் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, வாங்க சார் சாப்பிடலாம் சார், தான் சாப்பிட இல்லை சாப்பிடலாம், நீ என்ன சொன்னாலும் சரி சாரி வேண்டாம் சார், டோன்ட் ஹெசிடேட் டு சே நோ. இது நல்ல விஷயம். அடுத்தது இது ஈஸியா புரிஞ்சிச்சு. புரியாதது மட்டும் எப்போ இங்கிலீஷ் சொன்னா புரியுமோ? இல்ல ஞானம் தான் வந்திடணும் பசித்தொழிய உண்ணும். பசித்தொழிய உண்ணும் ஈஸியா புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஞானம் தான் வந்திடணும் பசித்தொழிய உண்ணும் நமனார்க்கு இங்கே எதுகவே நாம் இருக்கும் எடுத்தே. நமன்னா யமன். யமனுக்கு இங்க வேலை இல்லையா? நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணா என்ன சார்? ஆமா, கொசு கடிக்கும் போது கொசு அடிக்கும் நேச்சுரல் தானே. இன்னொரு தெரியுமா, இதை பத்தி பேசாதான் இன்னொரு எபிசோட் தனியா போடலாம். கொசுன்னு ஈஸியா சொல்றீங்க. இத்தனோடு இருக்கக்கூடிய கொசு, இதுக்கு ஒரு ரெக்கை, இதுக்கு ஒரு முன்னால் ஒரு சின்ன 5 காலு, பின்னால் ஒரு வால், இதை வச்சுட்டு பறந்து போய் குத்தி அந்த முன்னால் உள்ள வாய் அந்த இதை வச்சு உடம்புல பெனிட்ரேட் பண்ணி அங்கே இருக்க ரத்தத்தை எடுத்த உடனே அது ஒரு கடுப்பு, ஒரு எரிச்சல் ஏற்படுது. இதனால டெங்கு முதல் கொண்டு பல நோய்கள் வருது. இப்ப எனக்கு பாருங்க, நாளம் தான் வந்திடணும் பத்தொழிய உண்ணும். அடுத்தது நெக்ஸ்ட் நமனாருக்கு இங்க எது கவி நாம் இருக்கும் இடத்தை. எமனுக்கு இங்க வேலை இல்லைனாங்க, எமனுக்கு வேலை இல்லை, இதை ஃபாலோ பண்ணலாம். சூப்பர். இப்ப முடிஞ்சதுங்களா? இருக்கு. ஆனா நீங்க சொன்னது வரைக்கும் இன்னும் இருக்கு. அது நான் சொல்லி பட்பட்டா சொல்லிட்டீங்க. அது ஒரு பாட்டு பாடுறீங்க, அதுக்கு அர்த்தம் எதுன்னு தெரிஞ்சிடும்ல. தின்னம் 2 சிக்க வடக்காமல் வந்து அதேதான் பழைய கதையில தான். ரெண்டு விஷயத்தை உள்ள அடங்கக்கூடாது. தின்னம் 2 சிக்க வடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணும் தார். சாப்பிடும் போது நீர் கருக்கி நீரை சுட வச்சு, நீர் கருக்கி மோர் பெருக்கி, தயிரை வந்து நல்ல மோரா பெருக்கி மோர் பெருக்கி, நெய் உருக்கி உண்பவர்தம் பேருரைக்க போமே பிணி. பேருரைக்க போமே பிணி. நோய் போயிடுமா? நோய் போயிடும். இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். தின்னம் 2 சிக்க வடக்காமல் சொல்றீங்க. பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல், பெண் முகம் உண்டு அலையக்கூடாது. அது வேற ஒண்ணு சொல்லிருக்காருன்னா அப்ப அது வேற அர்த்தமா இருக்கும். இது வேற, அது வேற, இது ஒண்ணுதான். ஒண்ணுதான். பட் எல்லாம் சொல்லியிருக்கான்.
இல்ல வயதுக்கு மூத்த எனக்கு இப்ப அப்படியே சொல்லிருக்காங்க பண்ணக்கூடாது, வேஸ்டும் பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க. வேஸ்ட் பண்ணா இந்த மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. அத பத்தி அதான் அவன் சுபாவத்தை தான் சொல்லிருக்கான். ஆமா, அது மாஸ்டர்பேட் பண்றது அந்த மாதிரி என்னன்னா இதுதான் பர்பஸ்ஃபுல்லா நீ வந்து வேஸ்ட் பண்ணாத. சூப்பர் சார். நம்ம வாங்க பேசலாம், இங்க எல்லாம் பேசுவோம். வாங்க பேசலாம், இங்க எல்லாம் பேசலாம். இல்ல இங்க எல்லாம் அதான் சார் நம்ம சேனல் பேச. சரி, இங்க எல்லாம் பேசுவோம், இது எல்லாம் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். நீங்க அரசியல் தான் பேச போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க தமிழ் வார்த்தையா இருந்தனால ஒரு கவிதை சொல்ல சொன்னேன். தமிழ் வார்த்தை இல்லைங்க, தமிழ் வார்த்தை நினைச்சிட்டு இருந்தேன். கமெண்ட் சொல்லிருந்தேன். போலீஸ்னா மற்ற போலீஸ் கிடையாதுங்க. நான் வந்து நான் முடிச்சிடறேன் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்க வந்து இப்போ ஒரு ஹெல்த் டிப்ஸ் மாதிரி ஒரு நம்ம பாடி வச்ச பாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட இது ரொம்ப இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இன்னும் போக நம்ம எல்லா விஷயமும் பேசலாம். சரி, ஓகேங்களா? கட் பண்ணி